தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய சகாப்தம் தொடங்கி இருக்குன்னு தான் நம்ம அனைவருமே சொல்லணும். அப்படி என்ன, மக்களின் பேர் ஆதரவுடன் தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்தில் ஆட்சி அமைத்திருக்கிறார். மேலும் முதலமைச்சராக அவர் பதவியேற்றதில் இருந்து தற்போது நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வு வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாமே ஒரு சகாப்தமாகவும் ஒரு வரலாற்றாகவும் அமைந்திருக்கு. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு தளபதி விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா மிக முக்கியமான நடவடிக்கையை முன்னெடுத்து வச்சிருக்காரு. அது என்ன, மக்களின் ஆரோக்கியமான அரசு என்பது விவாதங்களிலும் கலந்துரையாடலிலும் இருக்கு அப்படிங்கிறத தளபதி விஜய் அவர்கள் உணர்ந்திருக்காரு. மேலும் அவர் ஒரு அரசியலில் முதிர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கிறார் என்பதை இன்று அவர் செய்த ஒவ்வொன்றும் காட்டியிருக்கிறது தான் சொல்லணும். அப்படி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அரசியல் களங்களில் இதுவரைக்கும் வரலாற்றில் நடந்ததிலே அண்ணா அவர்கள் வெற்றி பெற்றதற்கு பின்பு காமராஜ் அவர்களையும் பெரியார் அவர்களையும் சந்தித்தார். அதன் பின்பு இன்றைய காலகட்டங்கள் வரைக்கும் பார்த்தோம்னா சுமார் ஒரு 40-50 வருட காலகட்டங்களில் பார்க்கும் பொழுது தற்போது தான் அந்த நிகழ்வு நடந்திருக்கு. அது யாரால? தளபதி விஜயால. என்னன்னா, அன்றாவது அவர் எதிர்க்கட்சி தலைவரை மட்டும்தான் சந்தித்தார். ஆனால் தற்போது அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் யாரெல்லாம் எதிர்த்து பேசினாங்களோ, அவர் யாரெல்லாம் காயப்படுத்தினாங்களோ, அவர் யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ, அவர்கள் அனைவரையும் சந்தித்து அவர்கள் இல்லத்திற்கு சென்று ஒரு முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு சந்திக்கும் சந்திப்பு வேறு, முதலமைச்சர் ஆனதற்கு பின்பு சந்திக்கும் சந்திப்பு வேறு. அவர் தற்போது முதலமைச்சர் என்ற ஒரு பதவியில் இருக்கிறார். தற்போது அவர் போய் அவர்களை சந்திக்க வேண்டும் அவசியம் இல்லை. இருந்த போதிலும் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் தாங்கள் இருக்கும் நிலையை மறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை முன்னெடுத்து வைத்து தங்களது ரசிகர்கள் எந்த ஒரு தவறான பதிலும் செல்லக்கூடாது, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், நீங்களும் ஒற்றுமையாக இருங்கள் என்ற ஒரு கருத்தை முன்னெடுத்து வைத்து தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான் முதல்ல சரியான பாதையில் நடந்தால் மட்டுமே தங்களது ரசிகர்களும் தங்களது ஆதரவாளர்களும் சரியான பாதையில் செல்வார்கள் என்ற எண்ணத்தில் அவர் முதலில் எதிர்த்து பேசியவர்களையும் அவருக்கு எதிராக அரசியல் செய்தவர்களின் முன்னிலையில் சென்று அவருடன் ஆசையையும் வாழ்த்துக்களையும் பெற்றிருக்கிறார். இதை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மேலும் நம்ம பார்த்தோம்னா இதை குறித்து அந்த தலைவர்கள் என்ன கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு தலைவர்களும் இதுக்கு முன்னாடி சொன்ன கருத்துக்கள் வேறு, தற்போது அவர் வெற்றி பெற்றதற்கு பின்பு இருக்கக்கூடிய தலைவருக்கு சொன்ன கருத்துக்கள் வேறு. இவ்வாறாக நேற்று தான் அவர் பதவியேற்ற நிலையில் இன்னைக்கு அவர் போய் அனைவரும் சந்தித்து இப்பெல்லாம் போகணும் அவசியம் இல்லை. காலையில் சட்டமன்றத்தில் பதவியேற்றாரு, சபாநாயகருக்கு உண்டான அனைத்துமே நடந்தது, அங்கே இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் பதவியேற்றாங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம பார்க்கும் பொழுது தற்போது அங்கே இருக்கக்கூடிய கோப்புகளிலும் கையொப்பம் இட்டுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய பணிகளையும் செய்துவிட்டு இங்கேயே அவர்களை சந்தித்து விட்டு திருப்பியும் அலுவலக வேலைகளை செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. ஆனால் அவர் தன்னுடைய முதலமைச்சர் பதவியில் இருந்தும் சரியான நடைமுறைகளை முன்னெடுத்து வைத்து செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு ஆக்டர் விஜய் என்ன சொல்லியிருக்காரு? ஆக்டர் விஜய் அவர்கள் என்னை அரசியல் நாகரிகத்தின் அடிப்படையில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அவருக்கு எனது ஆலோசனைகளையும் வாழ்த்துக்களையும் வழங்கினேன் என்று முன்னாள் முதலமைச்சர் திமுக கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம பார்த்தோம்னா அடுத்தபடியாக யாரை போய் சந்திச்சாரு அப்படின்னு பார்க்கும்போது திரு வைகோ அவர்களை போய் சந்திச்சாரு. வைகோ அவர்கள் என்ன கருத்துக்களை சொன்னார்? என்னன்னா, அவர் சந்திப்பை நேரில் பார்க்கும் பொழுதாகட்டும், தொலைக்காட்சியில் பார்க்கும் பொழுதாகட்டும், வைகோ அவர்களுக்கு பார்க்கும்பொழுது ஒரு 10 வயது 20 வயது குறைந்தது போல் நான் உணர்ந்தேன். ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவர் முகத்தில் தெரிஞ்சது. அவர் அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சியுடன் அவர் இருந்தார். வைகோ அவர்கள் இந்த அளவுக்கு ஆனந்தப்படுவார் என்று நான் எதிர்பார்க்கல. அவர் அந்த அளவு மன மகிழ்ச்சியுடன் அவர் குடும்பத்தாரை அழைத்தும் அவரது வீட்டில் வேலை செய்வர்களும் அழைத்தும் புகைப்படங்களை எடுக்க வைத்தும் அவ்வளோ ஆர்வமாக அவர் முன் நின்று அனைவருக்கும் இப்படி செய்யணுங்கிற எந்த ஒரு கட்டாயம் இல்லாத பட்சத்திலும் அவர் இவ்வாறாக செய்தது அனைவர் மத்தியிலும் வைகோ அவர்களின் மீது இருந்த ஒரு கோணத்தையே மொத்தமாக மாற்றியிருக்கிறது. அவர் விஜய் அவர்களை குறித்து என்ன பேசியிருக்கிறார் வாங்க பார்க்கலாம். முதல்வர் விஜய் அவர்களின் வருகை அரசியல் முதிர்ச்சியையும்
பெருந்தன்மையுமே காட்டுகிறதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது முதல்வர் விஜய் அவர்களின் வருகை அரசியல் முதிர்ச்சியும் பெருந்தன்மையும் காட்டுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, தமிழகத்தில் ஆரோக்கியமான அரசியல் சூழ்நிலை வளர்ந்து வருவதற்கான அடையாளமாக இதை பார்க்கிறேன் என்று வைகோ அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இது மட்டும் இல்லாம பார்த்தோம்னா, மேலும் விஜய் அவர்கள் தனது திறமையை நிரூபித்திருக்கிறார் என்றும் அழுத்தமாக சொல்லியிருக்கிறார். விஜய் அவர்கள் வந்தது இவருக்கு மிக மகிழ்ச்சியை தருகிறதுன்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்திச்சுட்டு அவர் குடும்பத்தோட நெகிழ்ச்சியுடனும் ஆனந்தத்துடன் அவர்கள் இருந்தாங்க. அவர் என்ன பதிவிட்டு இருந்தார் பார்க்கலாம் வாங்க. போதையில்லா தமிழகம் மற்றும் பெண்கள் பாதுகாப்பை குறித்து, குழந்தைகளின் கல்வி, இது போல திட்டங்களுக்கு அவர் கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா, மேலும் தமிழக முதலமைச்சர் விஜயோட முதல் கையெழுத்திடப்பட்ட ஆணைக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கார். இதை குறித்து பார்க்கும்பொழுது நமக்கு மிகவும் அனைத்து தலைவர்களும் ஒற்றுமையுடன் இருப்பது மிகவும் நல்லது ஒரு அரசியல் நடக்குது என்று புரிஞ்சிக்க முடியுது. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கும்பொழுது ரோட்டுக்கு அந்த பக்கம் நில்லு, இல்லை இந்த பக்கம் நில்லு, சென்ட்ரல் நின்றாரு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லப்பட்டு இருந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களையும் போய் சந்திச்சாரு. ஏன்னா தன்னை பற்றி யாரெல்லாம் ஒரு முரண்பாடாகவும் ஒரு எதிர்வினையான கருத்துக்களையும் பதிவிட்டாங்களோ அவர் வீட்டுக்கே சென்று முதல் முறையாக அவர்களை சந்தித்து அவர்களிடம் வாழ்த்து பெறுவது என்பது மிகவும் ஒரு வியப்பில் ஆழ்த்தக்கூடிய நிகழ்வாகவும், இதை யாராலும் இப்படி செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கோணத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா நாம் சராசரியாக நம்ம ஒருத்தர் திடீரெல்லாம் போய் பார்க்க மாட்டோம். ஆனால் தன்னுடைய முதலமைச்சருக்கு முன்பாக பார்த்திருந்தா கூட போடலாம். முதலமைச்சராக ஆனதற்கு பின்பு இவர்களை சந்தித்து நாம் தமிழ் கட்சி சீமான் அவர்கள் வீட்டுக்கே சென்று அவரை அரவணைத்து கட்டி அணைத்து அவரிடம் சந்தித்து புத்தகங்களை பெற்றுக்கொண்டார் நமது தமிழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள். இது போல ஒரு நிகழ்வுகள் அண்ணா அவர்கள் காலகட்டங்களுக்கு பிறகு தற்போதுதான் நடைபெறுது. அவரை காட்டிலும் இவர் ஒரு முன்னோடியாகவும் அரசியலில் ஒரு முதிர்ச்சியானவராக பார்க்க முடியுது என்று தலைவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த கட்டமாக இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்களையும், நிர்மலா சீதாராமன் அவர்களையும், குடியரசுத் தலைவர் முர்மு அவர்களையும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவரது கட்சியில் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் சோனியா காந்தி அவர்களை சந்திக்க போவதாகவும் தகவல் வந்திருக்கு. இந்த மாத இறுதிக்குள் அவர்களை சந்திப்பார் என்றும், நாளை என்றும் 13ஆம் தேதிக்குள் அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்ற கட்டாயங்கள் இருக்கும் காரணத்தினாலும் இதை முடிச்சுவிட்டு அடுத்த கட்டமாக அவர் அடுத்த நகர்வுக்கு நகரப் போகிறார். இதன் பின்பு அவர்களை போய் சந்திக்க போகிறார். இந்த மாத இறுதிக்குள் அனைவரும் சந்தித்து விடுவார் என்றும், அடுத்த கட்டமாக திருமாவளவர்களை சந்திக்க போகிறார் என்றும், அவர் சந்தித்து முடித்த பிறகு இபிஎஸ் அவர்களையும் மற்ற தலைவர்களையும் டெல்லி சென்று வர பயணத்தையும் நமது முதலமைச்சர் அவர்கள் முடிக்க போகிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி சமூகத்தில் நடக்கக்கூடிய தங்களுடைய கட்சி சேர்ந்தவர்களாகட்டும், ஆதரவாளர்களாகட்டும், அனைவர் இடத்திலுமே தனக்கு வாக்களித்தவர்களும் வாக்கு அளிக்காதவர்கள் அனைவரிடமே ஒரு கருத்தை முன்னெடுத்து வைத்திருக்கிறார் தவக தலைவர் விஜய் அவர்கள். அதாவது, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள், நாங்கள் எங்களுக்குள் இருக்கும் எந்த ஒரு முரண்பாடுகளையும் வளர விடுவதில்லை, நீங்களும் அதை போல வளர விட வேண்டாம் என்ற ஒரு கருத்துக்களோடு நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த ஒரு நடவடிக்கையை நமது முதலமைச்சர் அவர்கள் எடுத்து வைத்துள்ளார். எனவே ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும் ஏற்படக்கூடிய தனிப்பட்ட கருத்துக்களை, அரசியல் வேறு, தனிப்பட்ட நபரின் கருத்துக்கள் வேறு என்று சொல்லக்கூடிய வகையில் இரு துருவங்களாக இருக்கக்கூடிய நிலையில் கூட நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம், எனவே நீங்களும் ஒற்றுமையாக இருங்கள் என்று ஒரு கருத்தை எடுத்து வைத்துள்ளார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். சேனலுக்கு இதை ஃபஸ்ட் டைம் இல்லை, சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை மீட் பண்ணுறேன், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது போல் தகவல் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.